பகுதி 16. நீங்களும் நானும். உங்கள் வழிமுறைகளிலிருந்து வேறுபட்ட விதத்தில் முதலீடு செய்பவர்களிடமிருந்து பொருளாதார உத்திகளை பெறும்போது கவனமாக இருங்கள். 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் வெடித்த .com வீழ்ச்சியின் போது அசையா சொத்துக்களின் மதிப்பு $6.3 டிரில்லியன் அளவுக்கு சரிவை அடைந்தது. அதைத் தொடர்ந்து வந்த அசையா சொத்துக்கள் வீழ்ச்சி இன்னும் ஒரு $8 டிரில்லியன் வழித்தெடுத்துக் கொண்டது. இத்தகைய தொடர்ச்சியான பொருளாதார வீழ்ச்சிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சரியாக கணித்து சொல்லிவிட இயலாது. அவை வாழ்க்கையையே நாசமாக்கக்கூடியவை. ஏன் இவை போன்று நிகழ்கின்றன? இவை ஏன் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றன? நம்மால் ஏன் அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடிவதில்லை? இவற்றுக்கான பொதுவான விடை இதுதான்: மக்கள் பேராசை பிடித்தவர்கள். மனித சமூகத்தின் மாற்ற இயலாத குணாதிசயம் பேராசை. அது உண்மையாக கூட இருக்கலாம். அது பெரும்பான்மையான விளைவுகளுக்கு ஒரு பொருத்தமான விடையாக கூட இருக்கலாம். இருந்தும் நாம் 1ஆம் அத்தியாயத்தில் கண்டதை நினைவு கூர்வோம். எந்த ஒருவரும் முட்டாள் இல்லை. எதிர்காலத்தில் வருந்தத்தக்க விதமான முடிவுகளை மக்கள் எடுக்கிறார்கள். வேண்டிய தரவுகள் இல்லாததாலும் தர்க்க ரீதியாக பொருத்தமில்லாமலும் தான் பெரும்பாலும் அத்தகைய முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். ஆனாலும் அத்தகைய முடிவுகள் எடுக்கப்படும் கணத்தில் அவை பொருத்தமானதாகவே கருதப்படுகின்றன. வீழ்ச்சிகளை குறை கூறிக்கொண்டு வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களை நாம் இழந்து நிற்க இயலாது. மேற்பார்வையாக பார்க்கப்பட்டால் அவை பேராசைகளின் விளைவுகள் போல் தோன்றினாலும் அத்தகைய பாடங்களை மக்கள் எத்தகைய காரணங்களுக்காக செய்கிறார்கள் என்பது தெரிய வரும். அத்தகைய வீழ்ச்சிகளிலிருந்து நாம் ஏன் பாடம் கற்பதில்லை என்பதற்கான ஒரு காரணம் அவை புற்றுநோயை போன்றவை அல்ல. எலும்பு மஜ்ஜையை ஆராய்வதன் மூலம் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகளை கண்டுகொள்ளலாம். ஆனால் வீழ்ச்சிகள் அத்தகையன அல்ல. அரசியல் கட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் மிகவும் ஒத்தவை. அவை விளைவுகள் கண்ணெதிரே தெரிந்தாலும் காரணங்களும் குறைகளும் எப்போதுமே ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை. முதலீட்டிலிருந்து வருவாயை பெறுவதற்கான போட்டி மிகவும் பயங்கரமானது. யாரோ ஒருவர் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு சொத்தையும் தனதாகத்தான் கொண்டிருப்பார். அப்படியென்றால் வீழ்ச்சி என்று கருத்தாக்கம் சர்ச்சைக்குரிய விஷயமாகவே ஆகிறது. ஏனெனில் எவரும் குறைந்த மதிப்பிட்டும் ஒரு சொத்தை தமதாக சொல்லிக் கொள்ள விரும்புவதில்லை. அதன் விளைவாக பாடங்களை கற்பதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டிருக்கிறோம். இத்தகைய வீழ்ச்சிகள் ஏன் நிகழ்கின்றன என்பதற்கான காரணத்தை எவராலும் அறுதியிட்டு சொல்ல இயலாது என்றே நான் நினைக்கிறேன். இது உலகில் போர்கள் ஏன் நடைபெறுகின்றன என்று கேட்பதை போன்றது. போர்கள் பல்வேறு காரணங்களால் ஏற்படுகின்றன. பல காரணங்களால் முரண்பட்டவை. அவை ஒவ்வொன்றும் சச்சரவுக்குள்ளானவை. ஓர் எளிய விடையில் அடைக்கவியலாத சிக்கலான ஒரு விஷயமாகும் அது. இருந்தும் நான் ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காரணத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளவும் கூடும், மறுத்து விளக்கவும் கூடும். முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் ஆலோசனைகளை பிற முதலீட்டாளர்களிடமிருந்தே பெறுகின்றனர். ஆனால் யாரிடமிருந்து ஆலோசனை பெறுகிறார்களோ அவர் வேறுபட்ட சூழல்களில் தான் முதலிடுகின்றார். பொருளாதாரத்தில் அத்தகைய ஒன்று அப்பாவித்தனமானதாக தெரிந்தாலும் மிகவும் பெரிய அளவிலான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. உலகின் சொத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒற்றை மதிப்புடையவையே என்று கருதப்படுகின்றது. இருந்தாலும் முதலீட்டாளர்கள் வெவ்வேறு இலக்குகளையும் காலவரையறைகளையும் கொண்டவராக உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்களேன். இன்றைக்கு வாங்குவதாய் இருந்தால் கூகுள் பங்குகளை எவ்வளவு விலை கொடுத்து நீங்கள் வாங்குவீர்கள்? அதற்கான விடை நீங்கள் யார் என்பதை பொறுத்தே அமையும். உங்களிடம் 30 வருட காலம் இருக்கிறதா? ஆம் என்றால் அடுத்த 30 வருட காலத்துக்கு கூகுளிலிருந்து பெறக்கூடிய வருவாயை கணக்கிட்டு அதற்கு தகுந்தபடி இன்றைய விலையை தீர்மானிக்கலாம். 10 வருடங்களுக்குள் அந்த பங்கை காசாக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கூகுளின் இன்றைய விற்பனை பொருள்களை கண்காணித்து அதற்கான சந்தை மிகுமா என்பதை கணியுங்கள். நீங்கள் தின வர்த்தகரா? அப்படியானால் அதன் விலையை பற்றி யார் கவலைப்பட போகிறார்கள்? ஏனெனில் நீங்கள் ஓரளவு பணத்தை அதிலிட்டு இப்போதிலிருந்து மதிய உணவு நேர காலத்துக்குள் எவ்வளவு காசு ஈட்ட முடியும் என்பதை தான் பார்ப்பீர்கள். இப்படி ஒவ்வொரு முதலீட்டாளரும் வெவ்வேறான இலக்குகளுடன் அவரவருக்கு ஏற்ற காலவரை முறையில் ஒவ்வொரு பங்கையும் கருத தொடங்கினால் ஒருவருக்கு சரியாக தெரியும் மதிப்பு வேறொருவருக்கு தவறாகவும் தெரியலாம். ஏனென்றால் இவ்வேறுபட்ட முதலீட்டாளர்கள் முக்கியத்துவம் காட்டும் காரணிகள் வெவ்வேறானவை. 1990களில் நடந்த .com வீழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். 1999ஆம் ஆண்டு யாஹூ பங்கின் மதிப்பை பார்ப்பவர்கள் இது பைத்தியக்காரத்தனமானது, ஜில்லியன் மடங்கு வருவாயா, பங்குகளின் மதிப்பு என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது என்றார்கள். ஆனால் 1999ஆம் ஆண்டு யாஹூ பங்குகளை வாங்கியவர்களுள் பெரும்பாலானோர் அவர்களது கால வரையறை மிகவும் குறைவாக தெரிந்ததால் முட்டாள்தனமான அந்த விலையை கொடுக்க தயாரான மனநிலையில் இருந்தார்கள். தின வர்த்தகருக்கு யாஹூ பங்கின் மதிப்பு $5 என்றாலும் இல்லை $500 என்றாலும் பெருத்த வேறுபாடு இல்லை. அன்றைய நாளை பொறுத்தவரையில் அதன் மதிப்பு ஏறுமுகத்தில் இருத்தல் வேண்டும், அவ்வளவே. அப்படித்தான் இருந்தது தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு. பொருளாதாரத்தின் திண்மையான விதி இதுதான். பணம் என்பது எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரத்துக்கு வருவாயை துரத்தி கொண்டே இருக்கும்.
நிலை சொத்துக்களின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஏறுமுகத்தில் இருக்கும். ஆனால் அத்தகைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நம்புகின்ற அளவிற்கு குறுங்கால முதலீட்டாளர்கள் முட்டாள்கள் அல்லர். குறைந்த காலத்துக்காகவே அவர்கள் அத்தகைய வளர்ச்சியை எதிர்பார்ப்பார்கள். அத்தகைய ஓட்டம் குறுங்கால முதலீட்டாளர்களுக்கு சாதகமாகவே அமையும். பின்னர் அது பந்தயத்திலிருந்து விலகும். கொப்பளித்து எழும் இத்தகைய திடீர் எழுச்சிகள் நெடுங்கால முதலீட்டாளர்கள் ஒட்டுமொத்தமாக குறுங்கால முதலீட்டாளர்களாக மாறி முதலிடுவதால் ஏற்படுவது ஆகும். இந்த சுழற்சி தனக்குத்தானே எழுச்சியை ஏற்படுத்திக் கொள்கிறது. சில தரகர்கள் குறுங்கால முதலீடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் அதை தொடர்ந்து வேறு முதலீட்டாளர்களும் அவ்வாறே செய்ய தொடங்குவார்கள். இது நடக்க நீண்ட காலம் ஆகாது. இத்தகைய திடீர் எழுச்சிகள் பொதுவாக மதிப்பை ஒருங்குபடுத்தி உயர்த்துவதில்லை. அது பின்னால் ஏதோ ஒன்று வரப்போகிறது என்பதற்கான மணியோசைதான். மேலும் மேலும் வர்த்தகர்கள் குறுங்கால முதலீட்டு களத்தில் விளையாட வரும்போது கால வரையறை மேலும் சுருங்க ஆரம்பிக்கிறது. எதிர்காலத்தின் மீதான சாத்தியமற்ற நம்பிக்கையின் விளைவுதான் .com எழுச்சி என்று பொதுவாக சொல்லிவிட இயலும். ஆனால் அந்த காலத்தின் தலைப்பு செய்திகளாய் வந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அது வரலாறு படைத்த வர்த்தகத்தின் பங்கு எண்ணிக்கை. ஒரே நாளில் பல்வேறு முறை விற்று வாங்கப்படும் பங்குகளால் இத்தகைய ஒரு நிலையே ஏற்படும். இத்தகைய தின வர்த்தகத்தில் ஈடுபடும் வர்த்தகர்கள் தாம் இந்த பங்குகளுக்கான விலையை நிர்ணயிக்கிறார்கள். அவர்களுக்கு நீண்ட காலத்தை பற்றி குறைந்தபட்சம் அடுத்த 20 ஆண்டுகளை குறித்து எண்ண வேண்டிய தேவை ஏதும் இருப்பதில்லை. 1999 ஆண்டில் பரஸ்பர நிதிகளின் சராசரி ஆண்டு வர்த்தகம் 129% கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் அதிகபட்சமாக அடுத்த 8 மாதங்களை மட்டுமே கணக்கில் கொண்டிருந்தனர். பரஸ்பர நிதி பங்குகளை வாங்கிய தனிப்பட்ட முதலீட்டாளர்களும் அத்தகைய முறையையே கடைபிடித்தனர். மேகி மஹர் தன்னுடைய புல் என்னும் நூலில் குறிப்பிடுகிறார், 90களின் இடைக்காலத்தில் ஆண்டறிக்கையை பதிப்பதை விட்டுவிட்டு பத்திரிகைகள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படும் அறிக்கைகளை பதிப்பிக்க ஆரம்பித்துவிட்டது. இந்த மாற்றம் முதலீட்டாளர்களை தூண்டி அவர்களை அந்த அறிக்கைகளில் முதலில் வரும் நிதிகளின் பங்குகளை வாங்க எண்ண வைத்தது. இங்கு நாம் எண்ண வேண்டிய ஒன்று, அந்த பங்குகள் அதன் மதிப்பு மிக அதிகமாக இருக்கும் காலத்தில் அதிகமாக வாங்கப்பட்டன என்பதுதான். அது தின வர்த்தகத்துக்கான காலம். குறுங்கால திட்டங்களை, சந்தையின் மிக துல்லியமான வேறுபாடுகளை கூட சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய காலம். உங்களது நெடுங்கால திட்டங்களில் அத்தகைய முறைகளை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள். 2000களில் ஏற்பட்ட குடியிருப்பு எழுச்சியிலும் அப்படிப்பட்ட நிலையே ஏற்பட்டது. புளோரிடாவின் ஓரத்தில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்கள் குடும்பம் வசிக்க 2 படுக்கை அறைகளை கொண்ட ஒரு வீட்டை வாங்க $700,000 தர வேண்டியுள்ளது என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதே வேளையில் வீட்டை சில மாதங்களுக்கு விட்டுவிட்டு அந்த தொகையை சந்தையிலிட்டு திடீர் லாபத்தை பெற்றுவிடலாம் என்பதும் சரியானதாகவே படுகிறது. 2000ல் நடந்த குடியிருப்பு எழுச்சியில் இதைத்தான் பலர் செய்தனர். குடியிருப்பு நிலை சொத்துக்களின் விவரங்களையும் தரவுகளையும் சேமிக்கும் நிறுவனம் ஆட்டம் மேற்கூறியபடி இருக்கும் வீடுகளை விற்று மீண்டும் வாங்கும் அந்த நிலை குறித்து ஆய்ந்துள்ளது. அதன்படி அமெரிக்காவில் 12 மாதங்களுக்கு விற்று வாங்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டுள்ளது. அந்த எண்ணிக்கை குடியிருப்பு எழுச்சியின் போது 5 மடங்கு அதிகரித்துள்ளது என்கிறது அந்த ஆய்வு. 2020 ஆண்டின் முதற் காலாண்டில் 20,000 இருந்த எண்ணிக்கை 2004 ஆண்டின் முதற் காலாண்டில் 100,000க்கும் மேலாக உயர்ந்துள்ளது. எழுச்சி அடங்கிய பின்னர் இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு காலாண்டுக்கும் 40,000 என்ற எண்ணிக்கையை தொட்டது. ஏறக்குறைய அதே எண்ணிக்கையே தற்போதும் தொடர்கிறது. இந்த காலத்தில் விற்று வாங்கியோர் வீட்டு விலைக்கும் வீட்டு வாடகைக்குமான விகிதம் குறித்து யோசித்து இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அவர்கள் கொடுத்த விலையை சரிக்கட்டும் வகையில் நீண்டகால வருவாய் ஆதாரம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அந்த எண்கள் எல்லாம் அவர்களுடைய விளையாட்டுக்கு முக்கியமில்லை. இத்தகையோருக்கு ஒன்றே ஒன்றுதான் முக்கியமாக இருக்கும். அது வீட்டின் இந்த மாத விலையை விட அடுத்த மாத விலை அதிகமாக இருக்கும். அது அப்படித்தான் பல ஆண்டுகளுக்கு இருந்தது. இத்தகைய முதலீட்டாளர்களை பற்றி நீங்கள் நிறைய பேசலாம். நீங்கள் அவர்களை சந்தர்ப்பவாதிகள் என்று கூட அழைக்கலாம், பொறுப்பற்றவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் பெரிய இடர்களை எதிர்கொள்ள துணியும் போது நீங்கள் வேகமாக தலையை ஆட்டலாம். ஆனால் அவர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக சிந்தனையற்றவர்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்றே நான் நினைக்கிறேன். சிந்தனையின்றி நீண்டகால முதலீடுகளில் ஈடுபடும் இத்தகைய மக்கள் திடீர் எழுச்சிக்கான காரணிகளாக மாட்டார்கள். தனக்குத்தானே ஏற்றிக்கொண்டு வளர்ச்சியை காணும் குறுங்கால முதலீடுகளின் ஏறுமுகத்தின் போதெல்லாம் துணிந்து அதை நோக்கி செல்லும் அந்த முதலீட்டாளர்கள் தான் அத்தகைய திடீர் எழுச்சிக்கான காரணிகளாக அமைவார்கள். குறுங்கால முதலீடு அதிகப்படியான வருவாயை ஈட்டுத் தரும் சூழல் ஏற்பட்டால் மக்கள் என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? பொறுமையாக அமர்ந்தபடி அதை கவனித்துக் கொண்டிருப்பார்களா? எப்போதும் இருக்க மாட்டார்கள். அப்படி இருப்பது உலக வழக்கு இல்லை. லாபங்கள் எப்போதுமே துரத்தப்படுகின்றன. நீண்டகால முதலீட்டின் விதிகள் புறக்கணிக்கப்படும் சூழலில் குறுங்கால முதலீட்டாளர்கள் விளையாடுவார்கள். ஆனால் அவர்கள் விளையாட்டு இந்த சூழலுக்கு ஒவ்வாதது. அங்குதான் நிலைமை மிகவும் சுவாரஸ்யமானதாகிறது. அங்கிருந்துதான் பிரச்சனை தொடங்கவும் செய்கிறது. அத்தகைய எழுச்சி சூழலில் குறுங்கால தரகர்களின் விளையாட்டில் இருக்கும் போது நீண்டகால முதலீட்டாளர்கள் தங்கள் வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
சிஸ்கோ நிறுவனம் 1999ஆம் ஆண்டு ஒரு பங்குக்கு $60 என்ற மதிப்பில் 300% வளர்ச்சியை கண்டது. அந்த மதிப்பீட்டின்படி அந்த நிறுவனத்தின் மதிப்பு 600 பில்லியன்கள் என்று மதிப்பிடப்பட்டது. இது முட்டாள்தனமான செயலாகும். சிலர் அந்த மதிப்பு உண்மையாகவே சரியானதுதான் என்று கூட நினைத்தார்கள். தின வர்த்தகர்கள் தங்கள் வியாபாரத்தில் ஆனந்தமடைந்தார்கள். பொருளாதார நிபுணர் பர்டன் மல்கியல் ஒரு முறை குறிப்பிடும் போது, இந்த முறையில் சிஸ்கோ நிறுவனத்தின் மதிப்பை கணக்கீடு செய்தால் 20 ஆண்டுகளுக்குள் அதன் மதிப்பு அமெரிக்க பொருளாதாரத்தின் மொத்த மதிப்பையே தாண்டிவிடும் என்றார். ஆனால் நீங்கள் 1999ஆம் ஆண்டில் நீங்கள் நீண்டகால முதலீட்டாளர் என்றால் $60 தான் அந்த பங்கை வாங்குவதற்கான விலையாக இருக்கும். அந்த விலையில்தான் பலர் அந்த பங்கை வாங்கவும் செய்தார்கள். எனவே உங்களுக்கு நீங்களே இவ்வாறு சொல்லிக் கொள்ளலாம், ஓ, எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த முதலீட்டாளர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நீங்களும் அதை பின்பற்றி இருக்கலாம். அதை நீங்கள் செய்ததை சாதனையாகவும் கருதலாம். எதை நீங்கள் உணர மறுக்கிறீர்கள் என்றால், அந்த பங்கின் விலையை உயர்த்தி கொண்டே இருக்கும் அந்த குறுங்கால தரகர்கள் வேறு விதமான முறையை பின்பற்றுகிறார்கள் என்பதைத்தான். உங்கள் முறை வேறு, அவர்கள் பின்பற்றும் முறை வேறு. அந்த தரகர்களுக்கு ஒரு பங்கின் விலை $60 என்பது சகஜமான ஒரு விலைதான். ஏனென்றால் அவர்கள் அந்த பங்கை அந்த நாள் இறுதிக்குள் அதன் விலை அதிகமாகும் போது விற்றுவிட திட்டமிடுகிறார்கள். ஆனால் அந்த $60 என்பது உங்களுக்கு பேரிடரை கொண்டு வரக்கூடிய விலை ஆகும். ஏனென்றால் நீங்கள் பங்குகளை நீண்ட காலம் வைத்திருக்க திட்டமிடுகிறீர்கள். இவ்விரு விதமான முதலீட்டாளர்களும் ஒருவரை ஒருவர் அறிந்திராத நிலையில் தான் இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் இருவரும் அதே தளத்தில் ஒருவர் மற்றவரை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் குருட்டுத்தனமான பாதைகள் மோதிக்கொள்ளும் போது இருவருள் ஒருவருக்கு பலத்த சேதம் இருக்கும். பல்வேறு பொருளாதார முதலீட்டு திட்டங்கள் என்பது பொதுவாக மற்றவர் செய்வதை அப்படியே நகலாக கொண்டு அல்லது அவர்களுக்கு நேரெதிராகவோ செயல்படுவதே ஆகும். ஆனால் அவர் ஏன் அப்படி செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவர் எவ்வளவு காலம் அந்த விதத்தில் செயல்பட்டு கொண்டே இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்களின் அத்தகைய போக்கை எது மாற்றும் என்பதும் அவர்கள் எப்போதாவது தங்கள் பிடிப்பினையை உணர்வார்களா என்றும் தெரியாது. CNBC நிறுவனத்தின் ஓர் வர்ணனையாளர், நீங்கள் இந்த பங்கை வாங்க வேண்டும் என்று குறிப்பிடும் போது இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லும் அவருக்கு உங்களை பற்றி தெரியாது. நீங்கள் விளையாட்டாக பங்குகளை வாங்கும் ஒரு 15 வயதினரா? ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்துக்கொண்டு வாங்கும் கணவனை இழந்த மூதாட்டியா? காலாண்டு கணக்கை முடிக்க பங்குகளை அவசரமாக வாங்கி குவிக்கும் நிதி மேலாளரா? இந்த 3 நபர்களும் ஒரே மாதிரியான இலக்கை தான் கொண்டிருப்பார்கள் என்று நாம் தீர்மானிக்க வேண்டுமா? அந்த குறிப்பிட்ட பங்கு அந்த மதிப்பில் வர்த்தகமாகிறது என்பது இம்மூவருக்குமே பொருத்தமாக இருக்குமா? முட்டாள்தனமானது அது. மற்ற முதலீட்டாளர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய இலக்குகளிலிருந்து வேறுபட்ட இலக்குகளை தான் வைத்திருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வேறுபட்டு சிந்திக்கும் மனிதர்கள் நீங்கள் பயன்படுத்தும் கண்ணாடியைப் போல் அல்லாமல் வேறு வேறு கண்ணாடிகளைத்தான் பயன்படுத்துவார்கள் என்பதை உளவியல் அறிஞர் உணர முற்படுவதில்லை. விலையேற்றம் என்றுமே முதலீட்டாளர்களை துரிதப்படுத்தும். அது ஒரு விதமான போதைப் பொருளை போன்றது. மதிப்பின் மீது பார்வை இருக்கும் முதலீட்டாளர்களையும் பனிப்படலம் படர்ந்த கண்களை உடையவர்களாக மாற்றிவிடும். அவர்களது முறை அல்லாது மாறுபட்ட முறையில் விளையாடும் வேறொருவரின் வழிகளை பின்பற்றச் செய்து அவர்களின் சுயத்தையே மாற்றிவிடும். வேறு விதமாக விளையாடும் சிலரது செய்கைகள் உங்களை திசை திருப்பி நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி செலவு செய்தல் வேண்டும் என்பதை கூட மாற்றிவிடும். குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் ஒருவர் எப்படி செலவு செய்தல் வேண்டும் என்பதும் கூட சமூக மாற்றமாகத்தான் நிகழ்கிறது. நீங்கள் ரசிக்கும் ஒருவர் மூலமாக உங்களை உள்ளூர தூண்டி செயல்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் மற்றவர் உங்களை ரசிக்க வேண்டும் என்று உள்ளூர விழைகிறீர்கள். ஆனால் கார்கள், வீடு, துணிகள், விடுமுறை என மற்றவர்கள் செலவு செய்வதை நேரடியாக பார்க்க இயலும் நமக்கு அவர்களுடைய இலக்குகள், கவலைகள், ஆசைகள் குறித்து அறிய வருவதில்லை. ஒரு பிரபலமான சட்ட நிறுவனத்தில் பொறுப்பான பணியில் சேர விழையும் ஒரு வழக்கறிஞர் தன் தோற்றத்தில் கவனம் செலுத்தும் அளவிற்கான கவனம் ஒரு சாதாரண பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு பணிபுரியும் எழுத்தாளரான எனக்கு தேவையில்லை. ஆனால் அத்தகைய ஒருவரின் செலவுகள் என்னுடைய எதிர்பார்ப்புகளாக அமையும் போது நான் ஏமாற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பேன். அதற்கு காரணம் அவருடைய தொழிலில் கிடைக்கும் முன்னேற்றம் ஏதும் எனக்கு கிட்டாத நிலையிலும் நான் செலவு செய்து கொண்டிருப்பேன். எங்கள் இருவருக்கும் வெவ்வேறு ஆளுமைகள் என்றும் கூட இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் இருவரும் வெவ்வேறு வகையாக எங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுகிறோம். இந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு சில ஆண்டுகள் தேவைப்பட்டன. இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், நம்மிலிருந்து வேறு விதமான சூழலில் செயல்படும் சிலருடைய செயல்களுக்கும் குணாதிசயங்களுக்கும் வசப்படாது நம் செயல்களை நம் வழியில் செய்வதுதான் முறை. வித்தியாசமாக முயன்று நீங்கள் எவ்விதமான முறையை பின்பற்றுகிறீர்கள் என்பதை கண்டுகொள்ளுங்கள் என்பதை தான் நான் முதன்மையானதாக உங்களுக்கு பரிந்துரை செய்வேன். நம்மில் சிலர் அவ்வாறு எப்படி செய்கிறார்கள் என்பதை கண்டுகொண்டால் வியப்பாக இருக்கும். கூடைப்பந்து வீரர்கள் போல ஒரே விதமான விளையாட்டை ஒரே விதமான விதிகளுக்குட்பட்டு நாம் அனைவரும் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். நான் பணத்தை முதலீடு செய்யும் எல்லோரையும் முதலீட்டாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த முறை முற்றிலும் தவறான முறை என்று நீங்கள் உணர்தல் வேண்டும்.
நீங்கள் எந்த வகையான விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்தலே முக்கியம். என்னுடைய முதலீட்டை நான் எப்படி திட்டமிடுகிறேன் என்பது குறித்து 20ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளேன். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இப்படி கூறியுள்ளேன். உண்மையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய திறன் அமைந்த, உலகின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு எதிர்வினை புரியாத முதலீட்டாளராக என்னை குறிப்பிட்டுள்ளேன். வரும் 30 ஆண்டுகளில் உண்டாகும் வளர்ச்சி எனக்கான சேமிப்பை தேடிக் கொடுக்கும் என்பதில் நான் நம்பிக்கையுடன் உள்ளேன். அது வித்தியாசமானதாக கூட தெரியலாம். ஆனால் அப்படியான ஒரு இலக்கை நாம் முறைப்படுத்திக் கொண்டோமே ஆனால், எவையெல்லாம் அதனுடன் சம்பந்தம் இல்லையோ அவை நான் விளையாடாத விளையாட்டின் பாகம் என்பதை உணரத் தொடங்குவீர்கள். இந்த ஆண்டில் சந்தை எப்படி இருக்கிறது, அடுத்த ஆண்டு ஒருவேளை பொருளாதார மந்த நிலை இருக்குமா போன்றவை நான் கொண்ட இலக்கின் பாகமாய் இல்லை. அதனால் இவை போன்றவைக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை. அதனால் அத்தகைய விளைவுகளால் நான் தூண்டப்படுவேன் என்ற ஐயமும் இல்லை. அடுத்ததாக அவநம்பிக்கை குறித்து உரையாடுவோம். பகுதி 17. அவநம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு. நம்பிக்கை என்பது ஏதோ சந்தைப்படுத்த பயன்படுத்தப்படும் சொல் போல் துணிக்கிறது. அவநம்பிக்கை என்பது யாரோ உங்களுக்கு உதவுவது போன்று துணிக்கிறது. உலகம் சீரிழந்து நரகமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்று கேட்பதையே மக்கள் விழைகிறார்கள். இதற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. வரலாற்று ஆய்வாளர் டைட்ரி மெக்லோஸ்கி. பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைவதையே காண்பதால் நம்பிக்கை என்பதே அவர்களுடைய சார்பாக இருக்கிறது. இருந்தாலும் அவநம்பிக்கை அவர்களது இதயத்தில் ஒரு சிறப்பிடத்தை பெற்றுத்தான் இருக்கிறது. அவநம்பிக்கை என்பது நம்பிக்கை போன்று அவ்வளவு பொதுவானது அல்ல. ஆனால் அதுவும் சரியான முறையாகத்தான் அவர்களுக்கு தெரிகிறது. அவநம்பிக்கை அறிவார்த்தமாக ஒருவரை கவர்வதாகவும் அது அதிக கவனம் ஈர்ப்பதாகவும் உள்ளது. அந்த காரணத்தினாலேயே அது மிகவும் மறக்கக்கூடியதாகவும் உள்ளது. இது குறித்து நாம் மேலும் விவாதிப்பதற்கு முன்னர் நம்பிக்கை என்றால் என்னவென்று நிறுவுவோம். உண்மையான நம்பிக்கையாளர்கள் வரும் ஒவ்வொன்றும் சிறந்ததாகவே இருக்கும் என்று கணிப்பதில்லை. நம்பிக்கை என்பது இடையில் நம் பாதையில் இடர்கள் பல வந்தாலும் காலம் மாறும்போது நம் வழியில் நாம் நினைத்தபடியே நடக்கும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பதே ஆகும். காலையில் எழும்போதே வரக்கூடும் இடர்களை எண்ணிக்கொண்டிருக்காமல் செய்யும் செயல்களை சற்றளவேனும் சிறந்தபடியாகவும் பயனுள்ளதாகவும் செய்ய நினைத்தபடி எழும் அந்த எளிய எண்ணமே நம்பிக்கையின் அடித்தளமாகும். அது மிகவும் சிக்கலானதுதான். அது முழுதுமாக சாத்தியப்படும் என்றும் சொல்வதற்கில்லைதான். இருந்தாலும் அத்தகைய மனோநிலை பல நேரங்களில் பலருக்கு சார்பாக அமையும் ஒன்றாகும். மறைந்த புள்ளியியல் மேதை ஹான்ஸ் ரோஸ்லிங் இதையே வேறு விதமாக குறிப்பிடுகின்றார். நான் ஒரு நம்பிக்கையாளன் அல்லன், நான் ஒரு மிகையான சாத்தியவாதி. இப்போது நாம் நம்பிக்கையின் கூடவே பிறந்த அவநம்பிக்கை குறித்து ஆராய்வோம். டிசம்பர் 29ஆம் தேதி 2008. நவீன உலகத்தின் மிகவும் துயரமான பொருளாதார வீழ்ச்சியை கண்ட ஆண்டு முடியும் தருவாய் அது. உலகின் எல்லா நாடுகளின் பங்குச்சந்தைகளும் சரிந்து மிக பெரும் வீழ்ச்சியை சந்தித்தன. உலகளாவிய பொருளாதார செயலமைப்பு ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்தது. வேலைவாய்ப்பின்மை மிகவும் அதிகமாக காணப்பட்டது. அந்த சூழலில் அதைவிட துயரமாக இருக்க சாத்தியமில்லாத நிலை நிலவியது. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாம் எதிர்கொள்ள வேண்டியதை முழுதுமாக இன்னும் பார்க்கவே இல்லை என்று ஒரு கட்டுரையை பதிப்பித்தது. முதல் பக்கத்தில் ருஷ்யாவின் பேராசிரியர் ஐகோர் பனரின் என்பவர் எழுதிய கட்டுரையை பிரசுரித்தது. அந்த கட்டுரை விஞ்ஞான புனைவுகளுடன் போட்டி போடும் நிலையில் கருத்துக்களை முன்வைத்தது. அந்த பத்திரிகையில் அவர் கூறுவது, 2010ஆம் ஆண்டின் ஜூன் மாத இறுதியிலோ அல்லது ஜூலை மாதத்தின் தொடக்கத்திலோ அமெரிக்க ஐக்கிய நாடு 6 துண்டுகளாக பிரிந்து அலாஸ்கா மீண்டும் ரஷ்யாவின் கைக்குள் வரும். கலிபோர்னியா தி கலிபோர்னியன் ரிபப்ளிக் என்ற பெயரில் சீனாவின் ஒரு பகுதியாகவோ அல்லது சீனர்களின் வசத்திலோ அமையும். டெக்சஸ் தி டெக்சஸ் குடியரசு எனும் பெயரில் மெக்சிகோவின் ஒரு பகுதியாகவோ அல்லது மெக்சிகோவின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாகவோ மாறும். வாஷிங்டன் டிசி, நியூயார்க் ஆகிய பகுதிகள் அட்லாண்டின் அமெரிக்கா என்ற பெயரில் ஐரோப்பிய யூனியனுடன் சேரலாம். கனடா சில வடக்கு மாநிலங்களை கைப்பற்றிக் கொள்ளும். அதன் பெயர் மத்திய வடக்கு அமெரிக்க குடியரசு என்றாகும். ஐகோர் பனரின் கூற்றின்படி ஹவாய் தீவுகள் ஜப்பான் அல்லது சீனாவின் கைப்பிடிக்குள் அமையும். அலாஸ்கா ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாறும் என்கிறார். இது ஏதோ 4 பேருக்கு மத்தியில் நடந்த ஓர் உரையாடலோ அல்லது செய்தியோ அல்ல. உலகின் மிகவும் பிரசித்தமான பொருளாதார பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பதிவான கட்டுரையாகும். பொருளாதாரம் குறித்து அவநம்பிக்கையுடன் இருப்பதில் தவறில்லை. உலகின் இறுதி ஊழ் குறித்த செய்தியாகவும் இருக்கலாம். குறிப்பிட்ட நாடுகளில் நிலவும் பொருளாதார மந்தநிலை பற்றி மட்டுமே அல்ல, மாறாக அவை எப்படி உடைந்து விடுகின்றன என்பதை சொல்லும் விதமாகவே வரலாறு உள்ளது.
பனரின் கட்டுரையை போன்ற புனைவுகளின் மூலம் தெரியவரும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்னவென்றால், அதை போன்றே அதற்கு முற்றிலும் எதிர்மறையான நம்பிக்கையை நிலைநிறுத்தும் முன்னறிவிப்புகள் அதே அளவிலான தீவிரத்துடன் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. 1940களின் ஜப்பானை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாம் உலகப் போரின் போது பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எல்லா விதங்களிலும் அது பொடிப்பொடியாக்கப்பட்டது. 1946ஆம் ஆண்டின் ஒரு கொடிய குளிர்காலத்தில் ஒவ்வொரு குடிமகனும் நாளுக்கு 800 கலோரிகளை விட குறைவான உணவில் வாழும் நிலைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டது. ஜப்பான் நாட்டின் ஒரு கல்விமான் எழுதிய இந்த செய்தித்தாள் கட்டுரையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். எழுந்திருங்கள் எல்லோரும், இந்த போர் முடியும் போது இருந்த பொருளாதார நிலையை விட குறைந்தபட்சம் 15 மடங்காவது நம்முடைய பொருளாதார நிலை உயர்வடைவது நாம் நம் வாழ்நாளுக்குள் காண முடியும். நம்முடைய வாழ்நாள் ஏறக்குறைய 2 மடங்காகும். நம்முடைய நாட்டின் பங்குச்சந்தை வேறெந்த நாட்டிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை தொடும். நம்முடைய 40 வயது வரை வேலைவாய்ப்பின்மை என்பது வெறும் 6%க்கும் கீழாகவே இருக்கும். மின்னியல் துறையிலும் பெருநிறுவன மேலாண்மை துறையிலும் நாம் உலகின் முதன்மையானவர்களாக ஆகப் போகிறோம். வெகு சீக்கிரத்தில் நாம் மிகுந்த செல்வந்தர்களாகி அமெரிக்காவின் விலை உயர்ந்த நிலை சொத்துக்களை நாம் வாங்குவோம். அமெரிக்கர்கள் நம்முடன் நெருக்கமாகி நம்முடைய பொருளாதார வழிகளை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அந்த அறைக்கு வெளியே இது குறித்து கிண்டலுடன் யாவரும் நகைத்திருக்கக்கூடும். இப்படி சொன்னவரை மருத்துவரை பார்த்தால் நல்லது என்று பரிந்துரை செய்திருக்கவும் கூடும். மேற்சொன்ன இந்த செய்தி ஜப்பானில் அப்போதுதான் போரினை சந்தித்த ஒரு தலைமுறையினரிடம் சொல்லப்பட்ட உண்மையான செய்தி. இதை பார்க்கும்போது இதற்கு எதிர்மறையாக புனையப்பட்ட பனரின் கட்டுரை அபத்தமாக தெரிகிறது. அவர் நடக்கப் போவதாக கூறிய அபத்தமும் நடக்கவில்லை. அவநம்பிக்கை என்பது நம்பிக்கையை விட அறிவார்த்தமானதாகும், நம்பத்தகுந்ததாகவும் தோன்றும். நீங்கள் யாரிடமாவது போய் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று கூறி பாருங்களேன். அவர் உங்களை முறைத்துவிட்டு உங்களிடமிருந்து நழுவ பார்ப்பார். யாரிடமாவது நீங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். அவர் உங்களை நீங்கள் சொல்வதை உற்று பார்ப்பார். எவரேனும் ஒருவர் என்னிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கின் மதிப்பு அடுத்த வருடத்தில் 10 மடங்குகளுக்கும் மேலாக ஏற்றமடையும் என்று என்னிடம் கூறினால் நான் அவரை முட்டாள் என்று ஒதுக்கி தள்ளிவிடுவேன். எவரேனும் ஒருவர் எதையோ பேசிக்கொண்டு நான் வாங்கி வைத்திருக்கும் பங்கின் மதிப்பு பொருளாதார குற்றத்தால் வீழ்ச்சியடையப் போகிறது என்று கூறினால் நேரம் ஒதுக்கிக் கொண்டு அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உற்று கேட்பேன். நாம் மிகப்பெரிய பொருளாதார மந்தநிலையை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி பாருங்களேன். உங்களை பேட்டிக்கான செய்தித்தாள்கள் அழைப்பு விடுக்கும். அதையே நாம் எப்போதும் போல சராசரி வருவாயைத்தான் அடையப் போகிறோம் என்று கூறி பாருங்கள். எவரும் அது குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அடுத்த மாபெரும் வீழ்ச்சியை பார்க்க போகிறோம் என்று கூறுங்களேன். நீங்கள் தொலைக்காட்சியில் வருவீர்கள். ஆனால் எதிர்காலம் நல்ல விதமாகத்தான் இருக்கும், சந்தை இன்னும் வளர வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அந்த நிறுவனம் பெருத்த வளர்ச்சியை அடைய நிறைய சாத்தியங்கள் உள்ளன என்றெல்லாம் நீங்கள் கூறினால் ஆய்வாளர்களும் பார்வையாளர்களும் பொதுவாக உங்களை ஒரு விற்பனையாளர் என்றோ அல்லது இடர்களையே பார்க்காத கோமாளி என்றோ எள்ளி நகையாடுவர். முதலீடு குறித்த ஆய்வறிக்கைகளை வெளியிடுவோர் இந்த உண்மையை நெடுங்காலமாக அறிந்தாலும் இக்காலத்தில் பேரழிவுகளை குறித்து ஆருடம் சொல்லும் தீர்க்கதரிசிகள் நிறைந்ததாகவே உள்ளது. ஆனால் உண்மை என்பதோ எதிர்மறையானது. சென்ற நூற்றாண்டில் மட்டும் லாபம் உட்பட பங்குச்சந்தையின் மதிப்பு 17,000 மடங்குகள் அதிகரித்து உள்ளது என்பதே அந்த உண்மை. பொருளாதாரத்தை விட இது உண்மையானதாகும். மேட் ரிட்லி தி ரேஷனல் ஆப்டிமிஸ்ட் என்னும் தன்னுடைய நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவநம்பிக்கையின் பேரிகை மெல்ல மெல்ல வெற்றி சூடும் எண்ணத்தை போல் தேய்ந்து போய்விடுகிறது. உலகம் முன்னேறி கொண்டு வருகிறது என்று நீங்கள் கூறினால் உங்களை உலகம் அனுபவமற்றவர் என்றோ சூழலை கணிக்கத் தெரியாதவர் என்றோ பெயரிட்டு ஒதுக்கி தள்ளும். உலகம் கண்டிப்பாக முன்னேறும் என்று நீங்கள் கூறினால் நீங்கள் பரிகாசத்துக்குரிய வகையில் முட்டாளாக பார்க்கப்படுவீர்கள். அதையே வேறு விதமாக உலகம் மிகப்பெரிய பேரிடரை சந்திக்க இருக்கிறது என்று நீங்கள் கூறினால் நீங்கள் மேக் ஆர்தர் விருதையோ அல்லது ஏன் நோபல் விருதையோ கூட எதிர்பார்க்கலாம். என்னுடைய சொந்த இளமை பருவத்தில் அவநம்பிக்கை குறித்த வித்தியாசமான காரணங்கள் மட்டுமே மாறின. இருந்தாலும் அவநம்பிக்கை மட்டும் விடாமல் இருந்து வருகிறது. நான் வினவும் ஒவ்வொரு மக்கள் குழுவினரும் உலகம் பயமுறுத்தக்கூடியதாக, மென்மேலும் வன்மையுடையதாக, நம்பிக்கையற்றதாக மாறி வருவதாக நினைக்கின்றனர். சுருக்கமாக சொல்லப்போனால் உண்மை நிலையை விட நாடகத்தனமாக அது கருதப்படுகிறது. ஃபேக்ட்ஃபுல்னஸ் என்னும் தன் நூலில் ஹான்ஸ் ரோஸ்லிங் இவ்வாறு குறிப்பிடுகிறார். பொருளாதார முன்னேற்றம், மருத்துவவியல் கண்டுபிடிப்புகள், பங்குச்சந்தையின் வளர்ச்சி, சமூகத்தில் நிலவும் சமத்துவம் போன்ற பல்வேறு விதமான துறைகளில் மனிதன் தன் வாழ்நாளுக்குள் எந்த அளவுக்கான உயர்வை காண இயலும் என்று நீங்கள் உணர்ந்தால் அவநம்பிக்கையை விட நம்பிக்கை எவ்வாறு அதற்கு துணை போகிறது என்பதையும் உணர்வீர்கள். இருந்தும் நாம் நம்பிக்கையற்றவர்களாய்த்தான் இருக்கின்றோம்.
அவநம்பிக்கை குறித்த அறிவு மயக்கம் என்பது காலங்காலமாக இருந்து வருவதுதான். 1840 ஜான் ஸ்டூவர்ட் மில் எழுதுகின்றார், மற்றவர் கையிழந்த நிலையில் இருக்கும்போது நம்பிக்கையுடன் இருக்கும் ஒருவரை விட மற்றவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும்போது கையிழந்த நிலையில் இருக்கும் ஒருவர்தான் பெரும்பான்மையான மக்களால் ஞானியாக போற்றப்படுகின்றார் என்பதை நான் உணர்கின்றேன். கேள்வி இது என்பதுதான், நாம் பணம் குறித்து எப்படி சிந்திக்க வேண்டும் என்னும் போக்கில் அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான். யாரும் முட்டாள்கள் இல்லை என்னும் அனுமானத்தை மீண்டும் நினைவு கூறுவோம். பணம் குறித்து யோசிக்கும் போது ஏன் அவநம்பிக்கை தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்பதற்கான சரியான காரணங்கள் உள்ளன. நாம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் மிகவும் தீவிரமாக ஈடுபடக்கூடாது என்பதை நமக்கு தெரிவிக்கும் பொருட்டு அவநம்பிக்கை நமக்கு உதவுகிறது. இந்த போக்கின் ஒரு பகுதி அனிச்சையானதும் தவிர்க்க இயலாததும் ஆகும். கஹ்னேமன் இது குறித்து நஷ்டத்தை தவிர்க்க இந்த சமச்சீரற்ற வெறுப்பு காலத்தின் போக்கில் நமக்கு காப்பாக அமைகிறது என்கிறார். மேலும் அவர், ஒருவரோடு ஒருவரை நேருக்கு நேர் ஒப்பிட்டாலோ அல்லது கணித்தாலோ லாபங்களை விட நஷ்டங்களே அதிகமாக தெரிகின்றன. இத்தகைய எதிர்மறையான மற்றும் நேர்மறையான எதிர்பார்ப்புகளுக்கும் அனுபவங்களுக்கும் இடையேயான சமச்சீரற்ற தன்மை பரிணாம வரலாற்றை கொண்டதாகவே இருக்கின்றது. வாய்ப்புகளை விட இடர்களை ஊக்குவிக்கும் உயிரினங்களே மிகவும் வேகமாக செயல்படுகின்றன. அத்தகையவையே வாழ்க்கையில் தாக்குப்பிடிப்பதிலும் தங்கள் இனத்தை பெருக்குவதிலும் வெற்றியடைகின்றன. ஆயினும் சில வேறு காரணிகள் பொருளாதார அவநம்பிக்கையை நம்பிக்கையை விட அதிக அளவில் எளிதானதாகவும் பொதுவானதாகவும் தூண்டுவதாகவும் அமைகின்றன. முதலாவதாக, பணம் என்பது எங்கும் இருக்கும் பொருளாக இருக்கிறது. அதன் காரணமாக ஏதாகிலும் எதிர்மறையாக நடைபெறும் போது அனைவரையும் தாக்கக்கூடியதாகவும் அனைவரையும் கவரக்கூடியதாகவும் அமைகின்றது. நிலைமை அப்படி என்பது உண்மை இல்லை. புளோரிடாவை தாக்கும் சூறாவளி காற்று 92% அமெரிக்கர்களை நேரடியாக பாதிப்பதில்லை. ஆனால் பொருளாதாரத்தின் மந்தநிலை ஒவ்வொருவரையும் தாக்குகிறது. அது உங்களையும் தாக்குகிறது. அதனால்தான் அது எல்லோருடைய கவனத்தையும் பெறுகின்றது. இது பங்குச்சந்தை குறித்த பிரத்யேகமான ஒன்றாக இருக்கலாம். அமெரிக்காவில் பாதிக்கும் மேலானவர் பங்குகளை வைத்திருக்கிறார்கள். பங்குச்சந்தை குறித்த ஏற்றத்தாழ்வுகளை ஊடகம் பெரிதாக்கி காட்டுவதால் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜின் கணிப்பின்படி பங்குகளை வைத்திருக்காத மற்றவர்களும் பங்குச்சந்தையின் போக்கை குறித்து அதை ஒரு பொருளாதார அளவுகோலாக கொண்டு கூர்ந்து கவனிக்கிறார்கள். மாலை செய்திகளில் 1% ஏற்றம் கண்ட பங்குகள் குறித்து மிகவும் சுருக்கமாகவே செய்திகள் வெளிவரும். ஆனால் அதே 1% வீழ்ச்சி அடையும் போது அது கொட்டை எழுத்துக்களில் சிவப்பு நிறத்தில் பளிச்சென்று தெரியும்படியாக காட்டப்படும். இத்தகைய சமச்சீரற்ற நிலை தவிர்க்க இயலாதது. மேலும் ஏன் சந்தை இன்று ஏற்றம் கண்டது என்று கேள்வி எழுப்பினாலோ அல்லது விளக்கம் கூற முற்பட்டாலோ உடனடியாக தவறாமல் அது ஏன் இரக்கம் கண்டது என்பதற்கான விளக்கம் இடம்பெற்றிருக்கும். முதலீட்டாளர்கள் பொருளாதார வளர்ச்சியை குறித்து கவலைப்படுகிறார்களா என்ன? மைய அரசு மீண்டும் ஏதாவது செய்ததா? அரசியல்வாதிகள் ஏதாவது தவறான முடிவுகளை எடுக்கிறார்களா? இன்னும் ஒரு வீழ்ச்சியை நாம் காணப்போகிறோமா? வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டது என்பதற்கான மேற்கோள்கள் அவர்களை மேலும் எளிதாக பேசுவதற்கும் கவலைப்படுவதற்கும் அடுத்து என்ன நிகழப் போகிறது என்பது குறித்து அதை சுற்றி ஒரு கதை கட்டுவதற்கும் உதவி செய்கின்றன. இத்தகைய போக்கு பெரும்பாலும் நடைபெறுகிறது. உங்களிடம் பங்குகள் இல்லை என்றாலும் அத்தகைய பேச்சுகள் உங்கள் கவனத்தை வெகுவாக கவர்கின்றன. 1929ஆம் ஆண்டு அந்த பெரும் மந்தநிலை ஏற்படுவதற்கு முன்னர் அமெரிக்காவின் 2.5% மக்களே பங்குகளை வைத்திருந்தனர். ஆனாலும் அமெரிக்கா முழுவதுமாக, ஏன் உலகம் முழுவதும் கூட பெருத்த திகைப்புடன் சந்தையின் சரிவை கவனித்தது. தங்கள் விதியை அது எப்படி மாற்றப் போகிறதோ என்ற அச்சமும் இருந்தது. நீங்கள் வழக்கறிஞரா, உழவரா அல்லது கார் மெக்கானிக்கா, எந்த வகையினராகவும் இருந்தாலும் மேற்கூறியதுதான் உண்மை. வரலாற்று அறிஞர் எரிக் ரோச்வே கூறுகின்றார், இந்த மதிப்பின் வீழ்ச்சி அமெரிக்காவின் மிக சிலரை மட்டுமே தாக்கியது. இருந்தாலும் அது தங்கள் வாழ்க்கையின் விதி மாறுவதற்கான அறிகுறியோ என்ற ஆதங்கத்துடன் மற்றவர்களுடன் அதை கூர்ந்து நோக்கினர். பலர் அவர்களுடைய பொருளாதார முயற்சிகளையும் கூட நிறுத்தி வைத்தனர். பொருளாதார நிபுணர் ஜோசப் ஸ்கபெட்டர் பின்னர் குறிப்பிடுகையில், தாங்கள் நின்று கொண்டிருக்கும் பூமி வெடித்து தங்களை உள்ளுக்குள் இழுத்து கொண்டு விடுமோ என்பதை போன்ற அச்சத்தை உணர்ந்தனர் என்கிறார். உங்களுக்கு அது பிடிக்கிறதோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையை தாக்கக்கூடிய 2 விஷயங்கள் உள்ளன: பணம் மற்றும் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் பொதுவாக தனிப்பட்டவரை பொறுத்தது. பணம் குறித்த சர்ச்சைகள் பொதுவானவை. ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களை தாக்கும் என்ற நிலையில் இருக்கும் சூழலில் மற்றெந்த விஷயங்களைப் போலவே பொருளாதார இடர்களும் கவனத்துக்கு வருகின்றன என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றே. இரண்டாவதாக, அவநம்பிக்கையுடையவர் எதிர்காலத்தில் எப்படி சந்தை மாற்றத்துக்குள்ளாகும் என்பதை குறித்து கணிக்காமலேயே இன்றைய தரவுகளை கொண்டு அனுமானிப்பதுதான்.
2008ஆம் ஆண்டு சுற்றுப்புற சூழ்வியலாளர் லெஸ்டர் பிரவுன் குறிப்பிடுகின்றார். 2030ஆம் ஆண்டுக்குள் சீனாவுக்கு நாளொன்றுக்கு 98 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் தேவை இருக்கும். இந்த உலகம் தற்பொழுது சராசரியாக 85 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை எடுக்கிறது. அதற்கு மேலும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவே. அதுதான் கச்சா எண்ணெய் இருப்பின் நிலை. அவர் சொல்வது சரிதான். அந்த கட்டத்தில் உலகுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இல்லாமல் போகும். ஆனால் பங்குச்சந்தை அப்படி செயல்படுகின்ற ஒன்றில்லை. பொருளாதாரத்தின் திடமான விதி ஒன்று உள்ளது. அதீதமான நல்ல சூழலோ அல்லது அதீதமான கெட்ட சூழலோ அதே நிலையில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அரிதே. ஏனென்றால் நாம் கணிக்க இயலாத அளவிற்கு உலகின் தேவையும் உற்பத்தியும் ஒன்றை ஒன்று அனுசரித்தே போகும். பிரவுன் கணிப்புக்கு பின்னர் கச்சா எண்ணெயின் நிலை எவ்வாறு ஆனது என்பதை கவனியுங்கள். 2008ஆம் ஆண்டிலிருந்து கச்சா எண்ணெயின் தேவை உலகளாவிய வகையில் அதிகரிக்க தொடங்கியது. அந்த அதிகரிப்பில் சீனாவின் பங்கு பெருமளவில் இருந்தது. 2001ஆம் ஆண்டு வாக்கில் $20 விற்கப்பட்ட கச்சா எண்ணெய் 2008இல் $138 உயர்ந்தது. அந்த புதிய விலையில் கச்சா எண்ணெய் மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கும் தங்கத்தை போன்று மதிப்பை பெறத் தொடங்கியது. எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கான ஊக்கத்தொகையில் பெருத்த மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. $20 தோண்டி எடுத்து விற்பதற்கே சிரமத்தில் இருந்த வியாபாரம் $138 என்று ஆனபோது அது மிகவும் பெரிய வரப்பிரசாதமாக கருதப்பட்டது. அத்தகைய நிலை கச்சா எண்ணெய்க்காக பூமியை துளையிடுவதில் புதிய முறைகளை கையாளுவதில் கவனம் செலுத்த வாய்ப்புகளை அளித்தது. பூமி ஏறக்குறைய எல்லா காலத்திலும் ஒரே அளவிலான கச்சா எண்ணெயை மட்டும் இருப்பில் கொண்டது. அத்தகைய பெரிய எண்ணெய் இருப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் சில காலமாகவே அறிந்தேதான் இருந்தோம். தொழில்நுட்பத்தின் செயல்திறனால் நம்மால் சிக்கனமான செலவில் கச்சா எண்ணெயை தோண்டி எடுக்க முடிகிறது. கச்சா எண்ணெய் வரலாற்று ஆய்வாளர் டேனியல் எர்கின் கூறுகிறார், அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் இருப்புகள் அனைத்தும் அவை கண்டுபிடிக்கப்பட்ட போது கணித்தவை அல்ல. மாறாக பின்னர் அவை மீண்டும் திருத்தி கணிக்கப்பட்டன. அது நமக்கு வாய்ந்த தொழில்நுட்பத்தால் மட்டுமே சாத்தியமானது. 2008ஆம் ஆண்டு வாக்கில் ஃப்ராக்கிங் எனப்படும் புதிய தொழில்நுட்பத்துறை கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இப்படித்தான் நடந்தது. அமெரிக்காவில் மட்டும் 2008ஆம் ஆண்டு நாளொன்றுக்கு சராசரியாக இருந்த மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி 2019ஆம் ஆண்டு 13 மில்லியன் பேரல்களாக உயர்ந்தது. இப்போதைய உலக கச்சா எண்ணெய் உற்பத்தி நாளொன்றுக்கு சராசரியாக 100 மில்லியன் பேரல்களை விட அதிகம். இது பிரவுன் முன்னர் கணித்ததை விட 20% அதிகம். ஓர் அவநம்பிக்கையாளர் 2008ஆம் ஆண்டில் கச்சா எண்ணெயின் எதிர்கால அளவை கணிக்கும் போது மிகவும் குறைவாகவே இருந்தது. ஆனால் தேவை என்பது மட்டுமே புது புது கண்டுபிடிப்புகளுக்கான தாயாக இருக்கும். அதன்படி ஒரு நம்பிக்கையாளருக்கு அவர் தேவைக்கு போதுமான எண்ணெய் கிடைக்கத்தான் செய்கிறது. அது பயமுறுத்தும் அளவிற்கான குறைந்த அளவில் இல்லை. எது மிகவும் கொடூரமான சூழலாக இருக்கிறதோ அது எப்போதுமே கொடூரமாகவே இருக்கும் என்று கணிப்பது எளிதுதான். அது நம்பக்கூடியதாகவும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாம் இயற்கை மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை உணர மறுக்கின்றோம். தவறுகள் இயற்கையாகவே திருத்தப்படுகின்றன. மக்கள் அதற்கேற்ப தங்களை தகவமைத்தும் கொள்கின்றன. அவர்கள் தேவைக்கு ஏற்ற அளவில் புது புது யுக்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர். அதுதான் பொருளாதார வரலாற்றின் மையக் கருத்தாகும். இதை மிகவும் எளிதாக மறந்துவிடும் அவநம்பிக்கையாளர்கள் எதிர்காலத்தை மாற்றங்களை ஒட்டி கணிக்காமல் ஒரு நேர்கோட்டில் கணிக்கின்றனர். மூன்றாவதாக, முன்னேற்றம் என்பது நாம் கவனிக்க தவறும் வகையில் மெதுவான கதியில் ஏற்படுகின்றது. ஆனால் பேரிடர்கள் மிகவும் விரைவாக ஏற்படுகின்றன. அதனால் அதை கவனிக்காமல் இருக்கவும் முடிவதில்லை. ஒற்றை இரவில் புதைந்து போன வரலாறுகள் பல உள்ளன. ஆனால் அதிசயங்கள் என்றும் ஒற்றை இரவில் நிகழ்வன அல்ல. 1889ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் என்னும் பத்திரிகை மனிதன் ஒரு நாள் பறவையைப் போல பறப்பதற்கு வாய்ப்பு வருவதற்கு சாத்தியமே இல்லை என்று அறிவித்து ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அது அவனுடைய வெகுகால ஆசைதான், இருந்தாலும் அது முடியாத ஒன்றே என்று பிரகடனப்படுத்தியது. பறப்பதற்கு தேவையான ஒரு கருவியின் சுமை, அதற்கு தேவையான எரிபொருள் சுமை, அதில் பயணம் செய்யும் பயணியின் சுமை, இவற்றை கணக்கிட்டால் குறைந்த அளவு 300 அல்லது 400 பவுண்டுகள் தேவைப்படும். ஆனால் குறைந்த அளவு சுமைக்கும் கூடுதலான அளவில் பறக்க வைத்தல் சாத்தியமில்லை. கண்டிப்பாக அந்த அளவு 50 பவுண்டுகளை விட அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை. இதற்கும் மேலாக இயற்கையால் ஆகக்கூடியது இல்லை. இது நடந்து 6 மாதங்களுக்கு பிறகு உயர்நிலை பள்ளியிலிருந்து விலக்கப்பட்ட ஓர்வில்லே ரைட் அவர்களுடைய தோட்டத்திலிருந்து ஒரு கொட்டகையில் ஒரு அச்சு எந்திரத்தை உருவாக்கி கொண்டிருந்த அவருடைய அண்ணன் வில்ஃபர்டுக்கு உதவியாக சேர்ந்தார். அதுவே அவர்கள் இருவரும் இணைந்து கண்டுபிடித்த முதல் கருவி. ஆனால் அதுவே இறுதியானது என்று ஆகவில்லை. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளை நீங்கள் நிரலிட ஆரம்பித்தால் முதலாவதாக அமையாவிட்டாலும் முதல் 5க்குள் கண்டிப்பாக ஒன்றாக வருவது விமானத்தின் கண்டுபிடிப்புதான். விமானம் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி காட்டியது. உலகப் போர்களை உருவாக்கியது. உலகப் போர்களை முடிவுக்கும் கொண்டு வந்தது. அது உலகத்தை ஒன்றிணைத்தது.
உலக நகரங்கள், கிராமங்கள், பெருங்கடல்கள், நாடுகள் ஆகியவற்றுக்கு இடையேயான தூரங்களையும் வித்தியாசங்களையும் கலைந்தது. ஆனால் உலகின் முதல் விமானத்தை கண்டுபிடிக்க வில்பர்ட் சகோதரர்களுக்குள் இருந்த பெருத்த விழைவு ஒரு வித்தியாசமான திருப்பத்தை கொண்டதாகவே அமைந்திருந்தது. அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்து ஓட்டிய பின்னர் அதை யாருமே கண்டுகொண்டதாக தெரியவில்லை. யாருக்குமே அது குறித்த கவலையும் இருந்ததாக தெரியவில்லை. 1952ஆம் ஆண்டில் ஃபெட்ரிக் லீவிஸ் ஆலன் என்பவர் எழுதிய அமெரிக்க வரலாற்றை பற்றிய நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ரைட் சகோதரர்கள் என்ன செய்ய துணிகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவே பொதுமக்களுக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மனிதன் பறக்கவே இயலாது என்னும் கோட்பாட்டில் மக்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். ஓய்ஹோவில் 1952ஆம் ஆண்டில் இவ்விரு சகோதரர்களும் பறந்து காட்டியதை நேரடியாக பார்த்தவர்கள் கூட அது ஏதோ தந்திரத்தால் செய்யப்பட்டது என்று முடிவு செய்துவிட்டனர். அதன் முக்கியத்துவத்தை உணராமல் இன்றைய காலத்தில் நாம் அறியும் டெலிபதி போன்ற ஒரு மாயைதான் அந்த சாகசம் என்று நம்பினர். இச்சகோதரர்களின் முதல் ஓட்டத்துக்கு பிறகு ஏறக்குறைய 4 ஆண்டுகள் கழித்து 1908ஆம் ஆண்டு மே மாதம் செய்தித்தாள் நிருபர்கள் அவர்கள் செய்யும் பணி குறித்து பார்த்து வர அனுப்பப்பட்ட போதுதான் அது ஒருவாறாக வெளிவந்தது. இந்த நிருபர்கள் அளித்த செய்திக்கு தகுந்த மரியாதை கொடுத்த செய்தித்தாள் ஆசிரியர்கள் அதை தங்கள் இதழ்களில் பதிப்பிட்ட பின்னர்தான் மனிதனின் பறக்கும் ஆசை நிறைவேறிவிட்டது என்பதை உலகம் உணர்ந்து கொண்டது. விமானத்தால் வசீகரிக்கப்பட்டாலும் மேலும் பல ஆண்டுகளுக்கு விமானம் குறித்து மக்கள் குறைவாகவே மதிப்பிட்டனர். முதலில் அது ஒரு போர்க்கள ஆயுதமாகவே பார்க்கப்பட்டது. பின்னர் பெருத்த பணக்காரர்களின் பொம்மையாக பார்க்கப்பட்டது. அதற்கு பின்னரே மெதுவாக அது பொதுமக்களின் சேவைக்காக பயன்பட ஆரம்பித்தது. இது குறித்து 1919ஆம் ஆண்டு தி வாஷிங்டன் போஸ்ட் தன் இதழில் குறிப்பிட்டது, வானத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை வணிக ரீதியாக எப்போதுமே காண முடியாது. இத்தகைய விமானங்கள் அத்தகைய சுமைகளை தரையிலிருந்து பறக்க செய்வது கடினம். ஆனால் அதற்கு அடுத்த 5 மாதத்தில் உலகின் முதல் சரக்கு விமானம் பறந்தது. ஆண்டு கணக்கில் நம்ப மறுத்த அந்த விமானங்களின் பயன்பாடுகள் குறித்த அந்த நம்பிக்கையை இப்போது நிறுவனங்கள் திவாலாகும் போது மக்களுக்குள் தோன்றும் அவநம்பிக்கையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இல்லையென்றால் ஒரு பெரிய போரை நினைத்து பாருங்கள். இல்லையென்றால் ஒரு விமான விபத்தை நினைத்து பாருங்கள். ரைட் சகோதரர்களின் குறிப்புகளிலிருந்து ஒரு விஷயம் தெரிய வருகிறது. 1908ஆம் ஆண்டு தாமஸ் செல்ஃப்ரிட்ஜ் என்னும் பெயர் கொண்ட சேனை தளபதி அவர்களது விமானத்தை கன்னியோட்டம் ஓட்டி பார்த்தபோது விபத்தில் உயிரிழந்தார். வளர்ச்சி என்பது கூட்டுத்தொகையால் வரப்பெறுவது. அது எப்போதுமே காலம் எடுத்துக்கொள்ளும். அழிவு என்பது சில ஒற்றைக்கண தோல்விகளால் ஏற்படுவது. அத்தகைய தோல்விகள் சில வினாடிகள் ஏற்படுவது. அதன் மூலம் நம்பிக்கையை இழப்பதும் அந்த கணத்திலேயே ஏற்படும். ஓர் அவநம்பிக்கையை மையமாக கொண்டு நாம் எளிதாக ஒரு கதையை கட்டிவிட முடியும். ஏனென்றால் அத்தகைய கதைகளின் கூறுகள் புதியவனவாகவும் இப்போதுதான் நிகழ்ந்தவை போல இருப்பதாலும் தான். நம்பிக்கை குறித்த கோட்பாடுகளை வரையறுக்க நீண்ட வரலாறும் வளர்ச்சிகளும் தேவைப்படுகின்றன. அதை மக்கள் மறந்துவிட்டு துண்டுச் செய்திகளில் தொலைந்து போகின்றனர். மருத்துவத்தின் வளர்ச்சியை பாருங்கள். சென்ற வருட தரவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அது குறித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட இயலாது. வெறும் 10 ஆண்டுகளின் வளர்ச்சியை வைத்துக்கொண்டு அதை கணிப்பது தவறு. ஆனால் சென்ற 50 ஆண்டுகளின் தரவுகளை வைத்துக்கொண்டு நோக்கும்போது அசாதாரணமான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க நேரலாம். உதாரணமாக 1965ஆம் ஆண்டு வாக்கில் இருந்த இதய நோயால் ஏற்பட்ட இறப்புகளை நோக்கினால் இன்றைய நிலையில் அந்த நிலையிலிருந்து 70% குறைக்கப்பட்டுள்ளது. இது தேசிய உடல் ஆரோக்கிய கழகம் வெளியிட்ட தகவல். 70% குறைப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 500,000 அமெரிக்க உயிர்களை காப்பாற்றுவதாகும். அட்லாண்டாவில் ஒவ்வொரு வருடமும் காப்பாற்றப்படும் உயிர்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த வளர்ச்சி மிகவும் மெதுவாக நடைபெறுவதால் அது மக்களால் தீவிரவாதம், விமான விபத்துகள், இயற்கை பேரிடர்கள் போன்ற திடீர் இழப்புகளைப் போன்று அத்தனை விரைவாக கவனிக்கப்படுவதில்லை. கேட்ரீனா சுழற்காற்று வாரத்துக்கு 5 முறை ஒவ்வொரு வாரமும் நடப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அது அப்படிப்பட்ட தாக்கத்தை மக்களின் மனங்களில் ஏற்படுத்துமா? கண்டிப்பாக அது கடந்த 50 ஆண்டுகளில் காப்பாற்றப்படும் இதய நோயாளிகளின் ஆண்டு எண்ணிக்கையை விட குறைவாகவே இருக்கும். இதே முறைதான் வணிகத்திலும் நிலவுகிறது. ஒரு உற்பத்தி பொருளையோ அல்லது நிறுவனத்தை குறைத்தோ அது இவ்வகையில் முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள பல வருடங்கள் ஆகின்றன. ஆனால் அத்தகைய நிறுவனங்களின் வீழ்ச்சிகள் ஒற்றை இரவில் நடந்து முடிகின்றன. பங்குச் சந்தைகளில் ஓர் 6 மாதங்களில் ஏற்படும் 60% வீழ்ச்சி பெருத்த அளவில் உரைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொள்ள வைக்கிறது. ஆனால் ஓர் 6 ஆண்டுகளில் ஏற்பட்ட 140% வளர்ச்சி முற்றிலுமாக கவனிக்கப்படாமலேயே போய்விடுகிறது. நம்முடைய பணியில் நல்ல பெயரை பெற பல ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய வீழ்ச்சி ஒற்றை மின்மடலால் கூட சாத்தியமாகிறது. அவநம்பிக்கையின் குறுகிய கால தாக்குதல் மறையாது நிலவுகிறது. ஆனால் நம்பிக்கையின் அதீத இடசக்தி அறியப்படாமலேயே அழிந்து போகின்றது. சென்ற அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு கருத்தை இது வலியுறுத்துகிறது.
முதலீட்டின் போது நீங்கள் வெற்றிக்கான விலையை கணித்தல் அவசியம். வெற்றிக்கு பின்னால் இருக்கும் நிலையற்ற தன்மை, இழப்பு ஆகியவற்றை உணர்ந்து அந்த விலையை நாம் கொடுக்கத்தான் வேண்டும். 2004ஆம் ஆண்டு த நியூயார்க் டைம்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை நேர்காணல் கண்டது. அறிவியல் அறிஞரான ஹாக்கின்ஸ் தடுப்பு முறை இல்லாத நோயான ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் தாக்கப்பட்டு தன்னுடைய 21ஆம் வயதிலிருந்தே பேச்சு சக்தியை இழந்தவர். அவர் சாதாரண மக்களுக்கு தன் புத்தகத்தை விற்பதில் எப்படியான மகிழ்ச்சியை அடைகிறார் என்று கேட்போராவது வயதில் எதிர்பார்ப்புகள் தரைமட்டமாயின. அதன் பிறகு யாருக்குமே அது குறித்த கவலையும் 70% குறைப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 500,000 அமெரிக்க உயிர்களை காக்கிறது. 3ஆம் ஆண்டு த நியூயார்க் டைம்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை நேர்காணல் கண்டது. அறிவியல் அறிஞரான ஹாக்கின்ஸ் தடுப்பு முறை இல்லாத நோயான ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் தாக்கப்பட்டு தன்னுடைய 21ஆம் வயதிலிருந்தே பேச்சு சக்தியை இழந்தவர். அவர் சாதாரண மக்களுக்கு தன் புத்தகத்தை விற்பதில் எப்படியான மகிழ்ச்சியை அடைகிறார் என்று கேட்கப்பட்ட போது தன்னுடைய கணிப்பொறியின் மூலம் தன் விடையை அளிக்கின்றார். இப்போது போல் இப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தீர்களா? என்னுடைய 21ஆவது வயதில் எதிர்பார்ப்புகள் தரைமட்டமாயின. அதன் பிறகு நான் பெறும் அனைத்தும் எனக்கு கிடைக்கும் பரிசுகளே. பெரிதாக ஒன்றை எதிர்பார்ப்பது என்பது முக்கியமானது. அவநம்பிக்கை எதிர்பார்ப்புகளை குறைத்து நீங்கள் சிறந்தவை என்று எண்ணுபவைக்கும் சாத்தியப்படும் விளைவுகளுக்கும் இடையேயான அந்த தூரத்தை குறுக்கிவிடுகிறது. அதனால்தான் ஒருவேளை அது அத்தனை கவர்ச்சியாக தெரியலாம். எதிர்பார்க்கும் ஒன்றை மோசமானதாக எதிர்பார்க்கும் நிலை, அவை உண்மையில் அப்படி அமையவில்லை எனும் போது நம்மை மகிழ்விக்கும் நிலையை பெறுகிறது. முரணாக இது நம்பிக்கையை குறித்த ஒன்றாக அமைகிறது. இப்போது நாம் கதைகளின் ஒரு கதையை பார்ப்போம். பகுதி